ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அம்ரித் உத்யான் நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி மாளிகை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட 6 மாதம் ஒரு வந்து அனுமதி கொடுப்பாங்க. இப்போ வந்து பொதுமக்கள் வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இப்போ வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நாளைக்கு கொடுத்துருக்காங்க? 2 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து பிப்ரவரி மார்ச் 2 மாதம் வரையும் நீங்கள் போய்க்கலாம். பைசா எவ்வளோன்னா ஃப்ரீ தான். பைசாலாம் வந்து கிடையாது, ரொம்ப ஃப்ரீ தான். உங்களுக்கு பஸ்ஸும் வந்து ஃப்ரீ தான், போக வர பஸ்ஸும் வந்து ஃப்ரீ. உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான், எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ் தான். டூலிப் மலர்கள் வந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் ரெட் கலர் ஒயிட் என எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்கள் பூவால் வந்து போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து அங்கே ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன வருஷம் வந்து போட்டேன். வருஷத்துக்கு 2 தடவை வந்து அலோவ் பண்ணுவாங்க. போன வருஷம் வந்து ஜூன் மாதங்கிட்ட வந்து ஒரு வருஷம் ஆச்சு. குளிரில் இப்போ போடுவாங்க, திருப்பி 6 மாதம் கழிச்சு போடுவாங்க. நான் அப்போ போகலை. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டு வேற ஒரு சேனல் வந்து போட்டிருக்கேன். அதான் இந்த சேனலில் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ், கலராக ஃப்ளவர்ஸ் தான். கூட்டமாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது. நாங்கள் போகிறது சாட்டர்டே தான் வந்து போயிருந்தோம். காதலர் தினத்துக்கு தான் போயிருந்தோம். அதாவது பிறநாள் தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து என்ட்ரி ஃப்ரீ. என்ன ஆதார் கார்டை மட்டும் நீங்கள் வந்து கொண்டு போகணும். இதுக்கு எப்படி அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணலாம். ஆதார் கார்டை மட்டும் கையில் கொண்டு போகணும். எல்லா ஸ்கூல்லேருந்து ஏராளமான பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. வாசலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏகப்பட்ட கூட்டம். ஃபஸ்ட்டு என்ட்ரி 11 மணிக்கு தான் வந்து நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனது கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலை அப்படின்னா எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அலௌடு வந்து கிடையாது. இப்போ போனதில் பேக் வந்து சின்ன பேக் மட்டும்தான் அலௌடு, பெரிய பேக் கிடையாது. செல்ஃபி ஸ்டிக் வந்து கொண்டு போயிருந்தேன். செல்ஃபி ஸ்டிக்கு அலௌடு கிடையாது. அப்புறம் வந்து அங்கே லாக்கரில் வைக்க சொல்லிட்டாங்க. நான் வந்து லாக்கரில் வந்து வச்சுட்டீங்க. ஏன்னா செல்ஃபி ஸ்டிக்கும் கொண்டு போகக்கூடாது. பெரிய பேக்லாம் வந்து கொண்டு போகக்கூடாது. சின்ன பேக் வந்து சின்ன சைஸில் நீங்கள் பேக் கொண்டு போய்க்கலாம். செல்ஃபி ஸ்டிக்கு கொண்டு போகக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேக் அலௌடு கிடையாது. தண்ணி மட்டும் வந்து கொண்டு போகலாம். மற்றபடி சாப்பாடு அதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது. தண்ணி மட்டும் தான் கொண்டு போகணும். உண்மையிலே வந்து பார்க்க வேண்டியது சொன்னோம். போகும்போது பாருங்கள், உண்மையிலே பார்க்க வேண்டியதுன்னு சொல்லலாம். அவ்வளோ நாங்கள் போகும்போது ஸ்கூல் பிள்ளைகள் ஃபுல்லாகவே எல்லா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. எல்லா குழந்தைகளும் வாசலில் நிற்கும் போதே அவ்வளோ கூட்டம் நீங்கள் குரங்குக்கு கேட்கவே வேண்டாம். டெல்லியை பொறுத்தவரை ஏராளமான குரங்குகள், கேட்கவே வேண்டாம். அதுவும் இங்கே கேட்கவே வேண்டாம். லைனில் நிற்கும் போது பாருங்கள் அவ்வளோ குரங்குகள் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்து. இங்கே வந்து நான் எப்படி போனோம் அப்படின்னா ஃப்ரீ பஸ்ஸே இருக்குது. அதனால் நாங்கள் மெட்ரோன்னா போல் பஸ்ஸில் போனோம்னா இறங்கி ஒரு 5 நிமிஷம் நடந்தான். அங்கேருந்து நடந்து போயிட்டோம். ஃப்ரீ பஸ்ஸு எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு திருப்பி ஃப்ரீ பஸ்ஸே வந்துட்டோம். எங்களுக்கு 5 நிமிஷம் செலவு கிடையாது. அங்கே வந்து 10 ரூபாய்க்கு ஒரு 2 ஆளுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். மற்றபடி ஒரு செலவு கிடையாது. சீரக தண்ணீர் வாங்கினோம். பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்கூல் பிள்ளைகள் தான். பாருங்கள் குரங்கு பாருங்கள், வாசலில் அவ்வளோ குரங்கு. ஸ்கூல் பிள்ளைகள் தான், ஃபுல்லாகவே ஸ்கூல் பசங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே குரங்கு உட்காந்துருக்கா, நிறைய குரங்கு உட்காந்துருக்கு. இங்கே பாருங்கள் ஒருத்தர் வந்து சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னால் ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பின்னால். பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. டெல்லியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வருவாங்க, பார்க்கலாம். ஏகப்பட்ட ஸ்கூல் பிள்ளைகள். இங்கே பாருங்கள் குரங்குகள் வந்து பாருங்கள் எப்படி மேலே வந்து உட்காந்துருக்கு. குரங்குகளை பாருங்கள் மேலே எப்படி உட்காந்துருக்கு.
பாருங்கள் மேலே உட்காந்துருக்கு குரங்கு. ஓடிடுச்சு. நிறைய குரங்குகள் வந்து இங்கே கூட்டமான குரங்குகள் வந்து இங்கே எக்கச்சக்கம் இருக்குது. ஏராளமான குரங்குகள் பாருங்கள் கூட்டமாக. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ட்ரெஸ்ஸு இந்த அம்மா போட்டு வந்திருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே காதில் பெரிய தோடு, செயின், ரிங்கு எப்படி வந்து போட்டு வந்திருக்காங்க பாருங்கள். எனக்கு பின்னால் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ளே வந்தாச்சு. ஃபுல்லாகவே போகிறவளுங்க பாருங்க, பெரிய குரங்கு. இது வந்து குரங்கு இது வச்சுருக்காங்க கல்லால், உண்மையான குரங்கு கிடையாது. இந்த பக்கம் வந்து ஒன்று இருந்துச்சு. இதான் என்ட்ரன்ஸு. கொஞ்சம் தள்ளி வந்து போனோன்னு தான் அங்கே தான் வந்து அமிர்த் வித்யான் அப்படின்னு எழுதியிருந்தேன். அது பக்கத்தில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி வந்து ஃபோட்டோ விடும். ஏன்னா இப்போ ஃப்ளவர்ஸ் கூட எடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், வே டு அமிர்த் வித்யான்னு போட்டிருக்கு. இங்கே தான் வந்து தூலிப் மலர்கள், அவ்வளோ மலர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து விட மனசே இல்லை. போன தடவை நான் போகும்போது நிறைய மயில்கள் வந்து கூட்டமாக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் சத்தம் கத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தடவை ஒரு மயிலையும் காணும். உள்ளுக்குள்ளே நிறைய போன தடவை நான் போகும்போது இருந்தது. இப்போ மயில் இல்லை. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு நான் எல்லாமே செல்ஃபி மாதிரி வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு பாருங்கள். ஃபுல்லாகவே மலர்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. தூலிப் பாருங்கள், தூலிப் மலர்கள். துளிப் வந்து இப்போ சீசன். இன்னும் சாணக்கியாபுரி இன்னும் 2-3 இடத்துலலாம் நிறைய துளிப் வச்சுருக்காங்க. போனால் போகலாம். அங்கெல்லாம் நிறைய, அங்கே ஒன்லி துளிப் வச்சுருக்காங்க. சாணக்கியாபுரி அப்படிங்கிற இடம் இருக்குது, அங்கே ஒன்லி துளிப் வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே சிவப்பு வெள்ளை. சரி, நான் வந்து போகல, இனிமேல் தான் போகணும். இந்தியா கேட்டும் போகலாம், சும்மா அப்படியே சுற்றி போகலாம் அப்படின்ட்டு இன்னும் போகல, இனிமேல் தான் போகணும். சரி, ஒவ்வொரு வாரம் ஒன்று போவேன்ப்போ பார்த்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர் கொஞ்சம் போயிடுச்சு, 80% போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயில், சில பேர் மட்டும்தான் வந்து சொட்டர் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் சொட்டர் வந்து போடலை. வெயில் நல்லா சுள்ளுன்னு அடித்ததுனால உங்களுக்கு அது குளிர், லேசான ஒரு குளிர் தான். குளிர்லாம் வந்து சுத்தமாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் சொட்டர் போட்டு போனேன். அங்கே வெயில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிரே வந்து தெரியலை. ஏன்னா போயிடுச்சு, முக்கால்வாசி குளிர் போயிடுச்சு. கொஞ்சம் குளிராக இருந்தது. நான் காலையில் போனதால குளிராக இருந்துச்சு. அங்கே போனே குளிர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் வெயில், நல்ல வெயில் அடிச்சு அப்படின்னா குளிர். திரும்பி வரும்போது நாங்கள் வெயிலே வந்து இல்லை வந்ததுனால உங்களுக்கு குளிர் வந்து தெரியலை. இப்போவே குளிர் வந்து போயிடுச்சு. எல்லாருமே சொட்டரை வந்து கலத்திட்டாங்க. இப்போவே கொஞ்சம் லைட்டான ஒரு குளிர் தான். உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் வச்சு போட்டுக்கலாம். அதாவது ஸ்லீவ்லெஸ் தான் போட முடியாது, மற்றபடி ஃபுல் ஹேண்ட் வச்சு போட்டுக்கிறோம். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து பேச முடியாது, 3/4 மணி நேரம் என்னால் பேச முடியாது. போன தடவை வந்து வேறு மாதிரி இருந்து, இந்த தடவை வந்து வேறு மாதிரி இருந்து. ஏன்னா தோட்டங்கள் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் புதுசாக வந்து போடுவாங்க. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு தான் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி தான் வந்து வரும். இது எல்லாமே அது நல்லா இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே
இன்னும் வந்து ஸ்டார்டிங் ஆகலை, இன்னும் பூ வந்து வச்சுருக்காங்க. இனிமேல் தான் உள்ளே போகிறோம் நம்ம. இதே 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, 3/4 மணி நேரம் எடுத்து போட்டிருக்கேன். தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. இங்கேயும் வந்து செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி தான் வந்து உள்ளே விடுவாங்க. ஏதாவது நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாமல் உள்ளே விட மாட்டாங்க, செக் பண்ணி தான் விடுவாங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே தான் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஆரம்பம் பாருங்கள். இங்கே வந்து மணலில் இது மேடு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து ஸ்டார்டிங். பாருங்கள், இப்போ பூலாம் வந்துடும். தொடர்ந்து வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ நான் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா தொடர்ந்து சொல்ல முடியாது அப்படின்னால அங்கங்கே எல்லாருமே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்க தொடர்ந்து எல்லாருமே. பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சூப்பராக இடையில இப்படி வந்து அப்படி எப்படினாலும் நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் வந்து தள்ளி இருந்து எடுத்துக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கணும். டெல்லியில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். யாராவது ஊருக்கு வரவங்க இருந்தால் கூட வந்து எடுக்கலாம். இங்கே பாருங்கள், வயலட் கலரில் பூக்கள் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த பூவை எடுக்கன்னு தெரில, உண்மையை சொல்லணும்னா எந்த பூவை எடுக்கணும்னு சொல்லலை. அந்த பக்கம் அந்த பூ, இந்த பக்கம் இந்த பூ. இங்கே பாருங்கள், நானும் இப்படி தான் வந்து எடுத்தேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஃபுல்லாக வாடாமை கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூ. அங்கே மஞ்சள் பூ. இப்படி வந்து ஸ்டிக்கை வந்து அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்டிக்கை எடுத்து அவங்களுக்கு நல்லா கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஸ்டிக்கை அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அதனால் ஸ்டிக்கை வச்சா நல்லா வந்து இப்போ என் கையை வச்சு அப்படி நான் உயர வச்சு தான் எடுத்தேன். பாருங்கள், இவ்வளோ பூக்களை பார்க்கவே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படியே நான் எடுத்து எப்படியே மொபைலில் வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், தூளிப் தான் இனிமேல் தான் வரும். தூளிப் இன்னும் விலை ரோஜாக்கள். இதுதான் தூளிப் பாருங்கள், வயலட் கலரில் பிங்க் கலரில் தூளிப் பாருங்கள். அப்புறம் ஒயிட் கலர் தூளிப், அப்புறம் ரெட் கலர் தூளிப். தூளிப்பில் இவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். தூளிப்பு இன்னும் அந்த சீசன், இப்போ சீசனில் தான் வளரும். துளிப் வந்து ஒயிட்டு பிங்க்கு, இன்னும் ரெட்டு இருக்குது. இன்னும் எல்லா கலரும் நீங்கள் பார்க்கணுன்னா சாணக்கியபுரியில் ரோட்டு பக்கம் வந்து போட்டிருக்காங்க எக்கச்சக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை கலர் இருக்குது, பிங்கு ஒயிட்டு. அது இன்னும் நான் போகலை. வா, எவ்வளோ சூப்பராக இருக்குவாங்க, பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாருமே நல்லா சூப்பராக எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச முறையை வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு பார்த்தா மட்டும்தான் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகும். நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் சொல்லலாம். நல்லா வந்து பார்த்து சந்தோஷமாக இருக்கும். மலர்களை பார்க்கும்போது நம்ம மனசெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களுக்கெலாம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, என்ன தான் வந்து நம்ம இதாக இருந்தாலும் டென்ஷனாக இருந்தாலும் இந்த பூக்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம மனசில் வந்து கோபம் எல்லாமே போயிடும். போய் வந்து டென்ஷன் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் வந்து போகுது. இந்த பாருங்கள், நான் சுற்றி எடுத்தேன். விடுவேன்னா சும்மாவே வீடியோ எடுப்பேன். அதுவும் என்கிட்ட வந்து இவ்வளோ மலர்கள் இருக்கும்போது விடுவேன். நான் சுற்றி எடுக்கிறேன். ஹஸ்பண்டும் நான் தனியாக பண்ணுங்க தான் சொன்னேன். அவர் இன்றைக்கி லீவு, 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஏன்னா அவர் வந்து நிற்க மாட்டார், திட்டினார். முனையராச்சு வான்னு சொல்லிட்டு. நான் இன்னொரு வந்து போகலாம் அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் வந்து சொன்னார் சீக்கிரவான்னு சொன்னார். அதனால் நான் வந்து சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ளவர்லாம் வந்து எடுத்தேன். தூளிப் தான், இதுவும் தூளிப் தான் பாருங்க. தூளிப் தான் என்ன அழகாக இருக்குது, மொட்டு மாதிரி. நம்மளால் ஒரு 2 பூவை கூட வந்து பராமரிக்க முடியல. இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குது பூக்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000கணக்கான பூக்கள், மரங்கள், செடிகள் இதெல்லாம் பராமரிக்க எவ்வளோ கஷ்டம் பார்த்திங்களா. பெரிய மரங்கள். இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வருஷம் ஆனது, பார்த்தாலே வந்து தெரியுது மரங்கள்லாம் அவ்வளோ. இதுவும் தூளிப் தான் பாருங்கள், ஒயிட் கலர் தூளிப். என்ன அழகாக இருக்குவாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது எனக்கு. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கீழே அந்த இதுக்கிட்டே இப்படி உட்காந்துடுறாங்க. கீழே உட்காந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. என்னால் கீழே உட்கார முடியல. இப்படி தரையை அப்படியே உட்காந்துடுறாங்க. பார்த்தேன் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்த்தேன். நிறைய பேர் அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்ததுனால நல்ல ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுக்கிறாங்க.
பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அங்கே பாருங்கள் நீரூற்றுலாம் வந்து வச்சுருக்காங்க. நிறைய வந்து ஃபவுண்டன் மரங்கள் பாருங்கள், பழமையான ஒரு மரங்கள். தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கு தான் நான் வந்து செல்ஃபி மாதிரியே வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு தொடர்ந்து வந்து தெரியும் அப்படின்னா முன்ன போனோன்னா பின்ன வந்து தெரியும். மரத்தை பாருங்க எவ்வளோ பெரிய மரம்ன்ட்டு. இந்த மரத்தை பாருங்க, இங்கே பாருங்க தண்ணி எப்படி தண்ணி கொட்டுது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. என்னால் அங்கே பேச முடியல. சில பேர் வந்து அங்கேயே பேசி எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சலன்னு ஒரே சத்தமாக இருக்குது, பேச முடியல. உங்களுக்கு பேசினாலும் வந்து இது அதனால தான் நான் பேசலை. சரி நம்ம அப்புறம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வர திட்டுவார், அப்படிலாம் வந்து எல்லோரும் பேசி எடுப்பாங்க. நல்ல இதான ஹஸ்பண்டு திட்டுவார், விடமாட்டேன். பேசுனேன்னா இடையில பேசுனேன்னா அப்புறம் வந்து எல்லாமே நம்ம இதாகிடும். அதனால தான் நானும் வந்து பேசலை. நிறைய பேர் அப்படி பேசுகிற மாதிரியே வந்து எடுப்பாங்க. மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம். தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவு எடுத்திருக்கேன். 3/4 மணி நேரம் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். வீட்டில் வந்து சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் 11 மணிக்கு போனோம். காலையில் 10 மணிக்கெலாம் வந்து சாப்பாடு பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போனோம். ஆனால் இதை 2 மணி நேரம் சுற்றினோம் அப்படின்னா 12-1 மணி ஆச்சு. பசி எடுத்துச்சு. அப்புறம் பக்கத்தில் தான் வந்து கோயில். சரி நம்ம ஹோட்டலில் வேணால் வாங்கி சாப்பிட்லாம், சரி இன்றைக்கி போய் பார்ப்போம் சொல்லி போனோம். வழக்கமாக வந்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சாப்பாடு போடுவாங்க. சரி இப்போ சனிக்கிழமையும் சாப்பாடு போனால் அங்கே சாம்பார் சாதம், தயிர் சாதம், பக்கத்தில் கோயிலில் போய் கும்பிடுவோம்னு சொல்லி போனோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி ஞாயிறு 2 நாளுமே இப்போ வாரத்தில் 2 நாளும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், கேசரி எல்லாமே வந்து போட்டாங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ ஃப்ரீயாகவே அவருக்கு வந்து பார்த்தாச்சு எல்லாமே. இல்லைன்னு சுற்றி பார்த்துட்டு கோயிலையும் பார்த்துட்டு சாப்பாடு எதுவுமே பைசா செலவில்லை காதலர் தினத்துக்கு. அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு எல்லா இடமும் போயிட்டு வீட்டுக்கும் வந்து போயாச்சு. 20 ரூபா தான் அவருக்கு செலவு. அப்படியே நேராக வந்து வீட்டுக்கு போயாச்சு. டெல்லியை பொறுத்தவரை உங்களுக்கு செலவே வந்து ஆகாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து துட்டே இல்லாமல் பஸ்ஸுக்கு வந்து காசு கிடையாது. ஃபுல்லாகவே தூலிப் தான் பாருங்கள். இது ஃபுல்லாகவே தூலிப் தான். என்ன அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கெலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதான் அவ்வளோ நான் வந்து சிரித்தேன் பாருங்கள், அவ்வளோ சந்தோஷம். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருப்பார். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணுது. வீட்டுக்கு வரவே மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ இருக்குது பூக்கள் வந்து. அதனால் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எங்கே பக்கம் வந்து திரும்பினாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும். ஏன்னா பூக்களை விட்டு போக நமக்கு மனசே வந்து கிடையாது.
இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நிறைய செடி வந்து வச்சுருக்காங்க. சின்ன சின்ன தொட்டியில் நிறைய வந்து செடி வச்சுருக்காங்க. பாருங்கள் கொஞ்சம் மண் தான், ஆனால் எல்லாமே மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே நானும் வீடியோ எடுத்தேன். சரி வீடியோ நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். சுற்றி வீடியோ அவ்வளோ எடுத்திருக்கேன். இங்கே மரம் இருக்கிறதுனால எவ்வளோ நிழலாக ஆயிடுச்சு, வெயிலே வரல பாருங்கள். அதுக்குள்ளே வீட்டுக்காரர் கால் அடிச்சு போகலாம் அப்படின்னாரா, இல்லை வெளியில் பக்கம் போவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் போனோன்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அது 2 பக்கம் ரோஜா வச்சு இது வச்சு என்ன வெயில் அடிக்குது. ஏன்னா காலை இவ்வளோ தூரம் வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே வந்து போடும்போது சுற்றி வரும்போது கொஞ்சம் வெயிலில் டயர்டாயிரும். அப்புறம் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வெளிப்பக்கம் வந்தோம். வெளிப்பக்கம் வந்து ஃபுல்லாகவே இன்னும் பூக்கள் வந்து நிறைய அங்கே ஏகப்பட்ட துளிப் மலர்கள் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த இடத்துலையும் அவ்வளோ ஃப்ளவர்ஸ். அப்புறம் வெளியில் வந்தோன்னா 2 பக்கமே ரோஜா செடிகளாக இருக்கும், பெரிய ரவுண்டு இருக்கும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே என்ன அழகாக இருக்குது பாருங்கள். தூலிப் மலர்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் இனிமேல் நிறைய வரப்போகுது தூலிப் பாருங்கள். இந்த பக்கம் நம்ம வெளியில் போகிறோம். இது எதுவும் முடிச்சிட்டோம். அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறோம். இங்கே பயங்கரமாக பூ இருக்கும், ஏகப்பட்ட பூக்கள் இருக்கும். ஒரு இது முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு பெரிய, 2வது ரவுண்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3வது பாருங்கள். ஃபுல்லாகவே அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இங்கே தான் வந்து உங்களுக்கு ஜனாதிபதி மாளிகை அங்கே வந்து தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள் சூப்பராக இங்கேருந்து பார்க்க எல்லாமே தெரியும். மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சு, இந்த பக்கம்லாம் வெயில் அதிகமாகிடுச்சு. எல்லோரும் பூக்கு பக்கத்தில் வச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பூக்கு பக்கத்தில் வந்து வச்சு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க.
எவ்வளோ அழகாக பாருங்கள். இந்த மரம் அழகாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. மரத்தை என்ன அழகாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வட்டமாக. இங்கே பார்க்கறதுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும். தூலிப் ஃப்ளவர்ஸ் நிறைய தூலிப், ரெட் கலர் தூலிப் பாருங்கள். ரொம்ப இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், ரெட் கலரில் தூலிப்பு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குவாங்க. பெரிய பெரிய ரோஜாக்கள், பெரிய பெரிய ரோஜாக்களாக தெரியுது. இங்கே பாருங்கள், ரெட் கலரில் தூளிப்பே வீட்டுக்காரர் அதுக்குள்ளே முன்ன போயிட்டார். எனக்கு கால் வலிக்குதுன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் தான் நின்று ஃபுல்லாகவே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எவ்வளோ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெட் கலரே வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ, அந்த பக்கம் பிங்கு, எல்லோ, ரெட் கலர் எல்லாமே வந்து நான் வீடியோ வந்து சூப்பராக வந்து எடுத்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இப்படியே எடுத்தேன். இங்கே பாருங்கள் சூப்பராக ஃபுல்லாக ஃப்ளவராக வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நல்லா இருக்குது. கண்டிப்பாக டெல்லியில் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பக்கத்து வீட்டில் வந்து ஃபோட்டோலாம் பார்த்துட்டு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னாங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னோம். இந்த மாதிரி போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நீங்கள் போய் அவங்க கார் வச்சுருக்காங்க, நீங்கள் காரில் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப எப்படியா பார்த்துட்டு சரி நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதம் மட்டும் கிடையாது, மார்ச் 30 இன்னும் 2 மாதத்துக்கு நீங்கள் பார்த்துக்க முடியும். இங்கே டெல்லியில் இருந்தால் கண்டிப்பாக போய் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டெல்லிக்கு வரதா இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து போக வேண்டிய இடம் இது.
பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ரெட் கலரில் துளிப்பு, ஆஹா என்ன அருமையாக இருக்குது. பார்க்க பார்க்க அந்த துளிப்பை விட்டு வரமில்லை. இப்போ நம்ம இங்கே பார்த்து முடிச்சிட்டோம். நேராக வெளியில் வரப்போனா வெளியில் 2 பக்கமும் ரோஜா மலர்கள், 2 பக்கமும். அந்த பக்கம் வந்த உடனே வாசனையை பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனை. 2 பக்கமும் வெள்ளை ரெட்டு என்னென்ன கலரில் ரோஜா இருக்கோ 2 சைடும் வச்சுருக்காங்க. அவ்வளோ வாசனை அந்த பக்கம் வரும்போது ரோஜா மலர் வாசனை. அதுக்கப்புறம் பெருசாக ரவுண்டாக இருக்குது, அங்கே அத்தனை கலர் பூக்களும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் நம்ம வந்துடுறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து கையே உங்களுக்கு வந்து நடந்து நடந்து காலையே வலிச்சு போச்சு. எவ்வளோ தான் வந்து பூக்கள் அழுக்கு அழுக்கு பார்க்கலாம். செழிக்க செழிக்க வந்து உங்களுக்கு பூக்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மிஞ்சி போனால் 1 மணி நேரத்தில் வந்து முடிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எல்லா ஸ்கூல்லேருந்து வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவாங்க. வாசலில் ஸ்கூல் நிற்கும், எல்லா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இன்னும் குழந்தைகள்லாம் பார்த்தா சந்தோஷப்படும். வயசானவங்க பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம், எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பூக்களை வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கூல்லேருந்தும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பார்க்க. இங்கே பார்க்க வெளியில் வந்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. 2 பக்கமும் ஒன்லி ரோஜா தான். 2 பக்கம் கொஞ்சம் தூரம் வச்சுருக்காங்க, அப்புறம் ரவுண்டான, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இந்த பக்கம் ரோஜா, அந்த பக்கம் ரோஜா. ஏதாவது ஒரு பக்கம் தான் எடுக்க முடியும்னா எடுத்தேன். இன்னும் கூட்டம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாருங்கள் ரோஜா, அந்த பக்கம் ரோஜா. என்ன கலரில் இருக்கோ அத்தனை கலரும் வச்சுருக்காங்க. ஒயிட் கலர், இந்த கலர், இப்படி ரோஜாவாக தான் வந்து வச்சுருக்காங்க. இப்போ கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம இப்படி இருக்கணும். இந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு நான் அந்த பக்கமும் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் ரோஜா, பிங்க் கலர் ரோஜா, இங்கே பாருங்கள் ரெட் கலர் ரோஜா. அப்படியே அந்த பக்கம் வந்து நிற்கிறோம் பாருங்கள், அவ்வளோ வாசனை, அவ்வளோ வாசனை. கமகன்னு வாசனை அடிச்சுது, அப்படி வாசனை அடிச்சுது. இதான் லாஸ்ட்டு. இது வந்து வெளியில் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய ரவுண்டானா, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சுது. அப்புறம் நம்ம வெளிப்பக்கம் வந்து வந்துடலாம். ரொம்ப சூப்பராக இருந்து. தொடர்ந்து வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து மானிட்டேஷன் வந்து வாங்க முடியும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க. பாருங்கள் என்ன அழகாக இருக்கலாம்.
முடிஞ்சது. பெரிய ரவுண்டானா பாருங்கள், ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான். அப்படியே ரவுண்டாக நம்ம பார்த்துட்டு வெளியில் போயிட வேண்டியதான். ஃபுல்லாகவே எத்தனை கலரில் இருக்கோ அத்தனை கலர் பூக்களும் இங்கே இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சூப்பராக தண்ணி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்து போக வேண்டியதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எல்லாருமே எடுப்பாங்க பாருங்கள். சுற்றி வர மஞ்சள் என்னென்ன கலர் இருக்கோ அத்தனை பூக்களும் வந்து போட்டிருக்காங்க. பெரிய ரவுண்டாக அடித்து அப்படியே நம்ம வெளியில் போயிட வேண்டியதான். இதான் லாஸ்ட்டு. இதோடு முடிஞ்சு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து எடுத்திருக்கேன். என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். எல்லா ஃப்ளவர்ஸும் மிக்ஸாக வந்து வச்சுருக்காங்க. இங்கே துளிப்பு இது எல்லா மலரும் வந்து மிக்ஸாக வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள், ஆதரவு கொடுங்க. பிங்க் கலர் பாருங்கள், அப்புறம் ரெட் கலர் வரும், அப்புறம் ஒயிட் கலர் வரும். இப்போ எல்லாமே வந்து மிக்ஸாக வந்திருக்கும். சில இடத்துல மிக்ஸாக வந்திருக்கும். இப்படி வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே. நீங்கள் டெல்லியில் இல்லை அப்படின்னா இங்கே என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமிர்தத்தியால பூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து உங்களால் வந்து நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க.
முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. அப்புறம் வெளிப்பக்கம் வரும்போது எல்லா இடமும் நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வந்து என்ஜாய் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம். தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து வெளியில் வந்தவுடனே நிறைய கடைகள் மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு எல்லாமே வந்து வெளிப்பக்கம் இருக்குது. அதை முடிச்சுட்டு நாங்கள் சொன்னேன் உங்களுக்கு, கோயிலுக்கு போய் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துவிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்து, நீங்களும் வந்து வீடியோ தொடர்ந்து வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு இடத்துக்கு வந்து போகும்போது நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கோம், அப்போ யாருமே பார்க்கல அப்படின்னா மனசு வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இன்னும் எங்கே போனாலும் நான் வீடியோ வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ என் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு தான் வந்து இருக்கேன். தயவுசெய்து வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. இன்னும் வயசான காலத்தில் வேலை வந்து எதுவும் போக முடியாது. யூடியூப்பில் பார்த்து சரி, ஏற்கனவே வேறு சேனலில் வாங்கியிருக்கேன், இப்போ 1 வருஷம் ஆச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. சரி நல்லா நமக்கு வருது, அப்படி வருமானம் வரட்டுமே தான் பார்க்குறேன். நிறைய கடன்கள் இருக்குது, நீங்கள் பார்த்து மானிட்டைசேஷன் செஞ்சு எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவெல்லாம் வந்து பாருங்கள். மானிட்டைசேஷன் இருக்குது, என்ன வாட்ச் ஹவர்ஸு எனக்கு நிறைய வந்துச்சுன்னா மானிட்டைசேஷன் ஆகணும், அதுதான் என்னோடய ஆசை. தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துருக்கேன், மோட்டிவேஷனல் வீடியோ, எல்லா வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுங்க. வெளிப்பக்கம் வந்தாச்சு. இன்னும் நிறைய இடங்களுக்கு போடுவேன், நிறைய வீடியோக்கள் போடுவேன். கண்டிப்பாக வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.